ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் பாப்பா அவங்கள ரெடி பண்ணி ஸ்கூல் பஸ் ஏற்றி விட்டாச்சுங்க. ஏதோ டெய்லி போருக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கு அவங்கள ஸ்கூல் பஸ் ஏற்றுறதுக்குள்ளே. ஸ்கூல் பஸ் ஏற்றிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு மொத்தம் அங்கங்கே ஒரு சாமானமாக விழுந்து கிடந்தது. எல்லாத்தையும் எடுத்து போட்டு சிங்கில் நீட்டாக கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சேன். அடுத்தது என்ன வேலை பார்க்கலாம் அப்படின்னு திரும்பி பார்த்தா கிச்சன் மேடை, ஏமா நான் என்னம்மா பாவம் பண்ணேன், என்னையும் கொஞ்சம் கழுவலால அப்படின்னு கூப்பிட்டமா இருந்தது. என்னடா இது அடுப்புக்கு வந்த சோதனைன்னு அடுப்பு எல்லாத்தையும் நீட்டாக சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்தது வீடு பெருக்கிற வேலைங்க. வீடு பெருக்கிறேன் பெருக்கிக்கிட்டே இருக்கேன். அலிபாபாவும் 40 திருடர்களும் அப்படிங்கிற மாதிரி பெருக்கிக்கிட்டே இருந்தால் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்குள்ளே சமையல் வேலை வந்துருச்சுங்க. சமையல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளிச்சக்கீரை பருப்பு போட்டு சமைக்க போகிறேன். யாருக்கெல்லாம் பருப்பில் புளிச்சக்கீரையை போட்டு சமைச்சு சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். தொட்டுக்கிறதுக்கு களி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு களியும் ஒரு பக்கம் உலை வச்சு வேக வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அது ரெண்டும் வேகிறதுக்குள்ளே மாடி மேலே போயிட்டு துணியை காய வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி மாடி மேலே போயிட்டு துணியை காய வச்சுட்டு பார்க்குறதுக்குள்ளே எல்லாம் ரெடியாக இருந்தது. பருப்பை ஆஃப் பண்ணிவிட்டு களி கலாடி முடிச்சுட்டு கீரை போட்டு மறுபடியும் இன்னொரு தடவை குக்கருக்கு விசில் போட்டு வேக வைக்க ஆரம்பித்தேன். கீரை வெந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சு அதை களைஞ்சி தாளித்து எல்லா வேலையும் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பாப்பாங்க கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரமாடா நீ வேலை பார்த்துக்கிட்டு இருந்த, வேலைன்னு வந்துட்டா வேலைக்காரனாக இருக்கியாடா அப்படிங்கிற மாதிரி அவங்க வர்ற வரைக்குமே நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கேங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அவங்களோட சேர்ந்து நானுமே கூட உட்காந்து சமைச்ச எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து ஒரு வழியாக வச்சாச்சு. நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.